Breathe deep. Imagine your legs more limber in Duluth Trading Double Flex Denim. Envision euphorically squatting for that can of suds, bending for your toolbox in a state of bliss, lunging for your laser level on a whole new level. Relax and allow the flex to fill you with ability. Find your inner flex in Double Flex Denim only at Duluth Trading. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸ்டூடெண்ட் நாங்களாம் போய் தூங்கிட்டோம். அவங்க தான் ஹால்ல இருந்திருக்காங்க. சடனா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிகர் வந்திருக்கு. அந்த ஃபிகர் வந்து அவங்களுக்கு பிடிச்சி அவங்க கீழே உட்காந்துருக்காங்க. உட்காந்து மேசையில படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஃபிகர் வந்து அவங்களை மூவ் பண்ண விடாம அதோட அந்த சுய ரூபத்தை வந்து காட்டியிருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த ஹால்ல உட்காந்து தான் கதவு திறந்திருக்கு. அந்த ஹால்ல இருந்து எங்களோட ரூம் நாங்க அதை பார்க்கலாம். அங்கேருந்து கூப்பிடுறாங்களா, பட் எங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சில பேர் முடிச்சிட்டு இருக்கோம். பட் அவங்க சொல்றாங்க நான் கூப்பிடுறேன், யாரும் விளங்க மாட்டேன். அப்ப என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, சரி வாஷ்ரூம் சொல்ல ஏஞ்சி வெளியே போயிருக்காங்க. அந்த காரிடோர்ல கதவு காரிடோர்ல அதை தாண்டி வெளியே போகக்குள்ளதான் அவங்க ரியலைஸ் பண்ணிருக்காங்க என்னோட சீனியர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா உள்ளே இருந்து பார்த்தா அவங்க கூப்பிடுறது யாருக்குமே விளங்க, ஜஸ்ட் படிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க குருவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் நாங்க போயிட்டு அவங்க ரொம்ப எப்படி சொன்னாங்க, ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசல. அப்புறம் நாங்க எல்லாமே இது பண்ணி இந்த ஹோலி வாட்டர் அப்புறம் அவங்களோட இந்த மஞ்சள் தண்ணி அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் காம் பண்ணோம். அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது உருவம் தெரிஞ்சுதானா? அவங்களுக்கு வந்து ஒரு கோரமான ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. என்னோட ஹவுஸ்மேட் சொல்லியிருந்தேன், ரூம்மேட் சொல்லியிருந்தேன், அவங்க பார்த்த உருவம் பட் வேற மாதிரி ஒரு ஃபிகர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. என்ன மனசால் மாதிரியா இல்ல வேற ஏதோ மாதிரியா, என்ன மாதிரி இருந்துச்சு? அது என்ன மாதிரி ஃபிகர்னு அவங்களுக்கு தெரியல. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க சொன்னாங்க இது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஷேடோ இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு. அண்ட் தென் இது அப்புறம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப பயம் ஆரம்பிச்சுக்கோட எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குல்ல அங்கேயே படுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே அங்கே போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோம். தென் ஸ்லோலி இது வந்து எனக்கு வந்தது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அதே மித்தம் அந்த டைம்ல தான் படிச்சுட்டு இருந்தோம் நாங்க எல்லாமே. படுத்து லைக் விதின் 5 செகண்ட் கூட இருந்திருக்காது. ஐ சா a figure, லைக் எரிஞ்சு போன ஒரு ஃபிகர் என்னோட வார்ட்ரோப் பின்னால வந்து நின்றுகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நான் படுத்து ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, திடீர்னு என்னால் வந்து மூவ் பண்ண முடியல. லைக் யாரும் வந்து அமுத்தின மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ நான் ப்ரே பண்ணிட்டு சடனா ஐ ஜஸ்ட் கால் மை ஃபாதர். ஒரு ஃபிகர் நான் பார்த்தேன்ப்பா, எனக்கு ரொம்ப இதா இருக்குது. தென் அப்பா சொன்னாரு, என்னோட வார்ட்ரோப்ல வந்து நான் எப்பயுமே வந்து டிவைன் மூர்த்தி அந்த பிக்சர் வந்து வச்சிருப்பேன் நானே. ஸோ அந்த வார்ட்ரோப் திறந்து விட்டுட்டு ஒலி வாட்டர் குடிச்சு படுத்து அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. எரிஞ்சு போன ஃபிகர் பாத்தீங்க சொன்னீங்களே, அது ஒரு ஆண் ஃபிகரா இல்ல பெண் மாதிரி இருந்ததா? அது ஆண் ஃபிகரா பெண் ஃபிகரான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் அது வந்து ஒரு ஃபிகர், ஒரு வயசான, அது எரிஞ்சு போய் அது லைக் அந்த ரொம்ப துருவா இருந்துச்சு. லைக் வயசான ஒரு ஆளு எரிஞ்சு போயிருந்தா அப்படி இருக்கும், லைக் அந்த மாதிரி. சோ அதனால அது அதோட கண்ணெல்லாம் தெரிஞ்சிச்சு. லைக் அந்த முடி வந்து ஒரு சைடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முடி இருந்துச்சு. அந்த ஸ்கின் எல்லாம் எரிஞ்சு போய் கொஞ்சம் பிளட் இருக்கிற மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு ஃபிகர். உங்களை பாத்துட்டு இருந்ததா இல்ல வேற எங்கேயாவது பார்த்து? அது ஆக்சுவலி என்னதான் பாக்குது, அந்த என்னோட வார்ட்ரோப் பின்னால தான் நின்று பாத்துட்டு இருந்துச்சு. சோ ஏன்னா அந்த டைம்ல இருந்து அந்த வீட்டுல வந்து நான் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேர்ள் இந்த மாதிரி இது இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து அப்பா இந்த கசன் பிரதர்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு அவங்க வந்து என்னோட சேஃப்டிக்குன்னு சில விஷயம் எல்லாம் கொடுத்தாங்க. நீ வச்சுக்க ரோசரி செய்ய அப்படி இப்படின்னு. அண்ணனும் வந்து இந்த எக்ஸர்சைஸ் செய்வாங்களா? அவங்க வந்து சர்ச்ல எக்ஸர்சைஸ் பண்றவங்க. ஓகே. சோ அதனால வந்து ஏன்னா அப்பா கூட டிராவல் பண்ணி அண்ணன் கூட டிராவல் பண்ணதுனால இந்த மாதிரி சில விஷயம் நான் நிறைய பாத்துருக்கேன். தென் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சாலும் பட் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட அந்த 2 சீனியர் அப்புறம் என்னோட ரூம்மேட் 2 பேர் இருந்தாங்களே, அவங்களுக்கு வந்து இது கரெக்டா வரல. ஓகே ஃபைன், நம்ம வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டல் மாதிரி போயிட்டாங்க. இப்ப நாங்களும் வந்து கேட்டோம், ஓகே எங்களுக்கு ஹாஸ்டல் மாதிரி கொடுத்துருங்க, பிகாஸ் ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த டைம் வந்து வார்டன் வந்து அக்ரி பண்ணல. நீங்க எல்லாமே ஒரே டைம்ல நீங்க போனீங்கன்னா இட்ஸ் கோனா பி ப்ராப்ளம், ஸோ நீங்க இருந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், நாங்க இந்த ஹாஸ்டல்ல வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டோம். நைட் ஆனா தூங்குறதுக்கு மட்டும் தான் வருவோம். அதுவும் அந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்குல்ல அது மட்டும் தான். செகண்ட் ரூம் போவே மாட்டோம் யாருமே. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ப்ராக்டிக்கல் செய்யறதுக்காக எங்களோட பழைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்களே, இதுக்கு முன்னுக்கு முடிச்ச பேட்சஸ் இருப்பாங்க, அவங்கள எல்லாத்தையும் வந்து என்னோட வார்டன் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இந்த ஹாஸ்டல் ஃப்ரீயா இருக்கு, ஸோ ஃபியூ மெம்பர்ஸ் வந்து நீங்க இங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்க அனுப்பிட்டாங்க.
அப்ப நான் வந்து அதுல ஒரு சீனியர் அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா இந்த ரூம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், நீங்க இந்த ரூம்ல தங்காதீங்க. ஏன்னா நாங்க நார்மலா அந்த ரூமுக்கு போனாலே பெர்மிஷன் கேட்போம். ஓகே நான் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துக்கிறேன். அந்த பெர்மிஷன் கேட்டு போனோமோ ஒண்ணுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பட் பெர்மிஷன் இல்லாம நம்ம போனோம்னா கண்டிப்பா அந்த நைட் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் நடந்துரும். இப்ப நாங்க சொன்னோம், ஓகே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க தங்காதீங்க அப்படி. இல்ல எனக்கு அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை, நான் தங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்க தங்க ஆரம்பிச்சாங்க. ஒன் டே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மிடில் ரூம்லயா. சோ ஒன் டே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க குளிச்சுட்டு வந்து அந்த ரூமுக்கு போகக்குள்ள சொந்தமா லாக் பண்ணிருச்சு அந்த ரூம். உள்ள இருந்து திறக்க முடியல, வெளிய இருந்து திறக்க முடியல. சோ அந்த டைம் வந்து இந்த மென்ஸ்ட்ரல், அந்த மென்ஸ்ட்ரல் இருக்கக்குள்ள அவங்க நாங்க எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கல. அவங்க ரூமுக்கு வந்து ரொம்ப பிடிவாதமா போயிட்டாங்க. ஸோ உள்ளே திறக்க முடியல, வெளியும் திறக்க முடியல. தென் நாங்க போயிட்டு அங்க பக்கத்துல இருந்த சில பாய்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த ரூம் உடச்சுதான் அவங்க வந்து நாங்க திறந்தோம். இப்ப நாங்க திறக்கக்குள்ள ஷி ஆல்ரெடி லைக் பெயிண்ட் பண்ணி ஃப்ளோர்ல இருக்காங்க. அப்ப நாங்க கேட்டோம் என்னாச்சு பயத்துல. இப்ப நாங்க கேட்டோம் என்னாச்சுக்கா, அப்ப அவங்களை எழுப்பி விட்டு கேட்டோம் என்னாச்சுக்கா கேட்டப்ப ஷி said I saw a figure, ரொம்ப குரூவலா இருந்துச்சு. அதை முறைச்சு பாத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் எப்படின்னு தெரியல, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் இல்ல இதுக்குதான் சொன்னா அந்த ரூமுக்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி அந்த ரூம்ல இருக்க சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் இன்னொரு பக்கத்து ரூம் அந்த ரூமுக்கு மாறிட்டாங்க. அந்த செகண்ட் ரூம் தான் அப்படி விட்டுட்டு இருந்தாங்க. தென் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நாங்க 10 பேர் எங்களுக்குள்ளேயே வந்து சில சண்டை வந்து எல்லாமே பிரிஞ்சு போக ஆரம்பிச்சோம். பேசிக்காம சண்டை போட்டு லைக் அந்த மாதிரி. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம்.